இன்று பாராளுமன்ற குழு அறையில் கல்வி ஊழியப்படை மற்றும் மனித மூலதனம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் நானும் உறுப்பினர் என்றபடியால் கலந்து கொண்டிருந்தேன். எங்களுடைய வடக்கு மாகாணம் பற்றிய சில கருத்துக்களை சுட்டிக்காட்ட முடிந்தது. ஏற்கனவே 2ஆம் தேதி 2ஆம் மாதம் பட்டதாரிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் உள்ள விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் என்னால் தெரிவிக்கப்பட்டதாவது, வடக்கு மாகாணத்தில் இந்து நாகரீகம் என்ற பாடத்துக்கு 75% அளவில் தான் அங்கு ஆரணி இருப்பதாகவும் 25% ஆரணிகள் இல்லாத நிலையிலும் ஏன் அந்த இடத்துக்கு விண்ணப்பங்கள் கூறப்படவில்லை வடக்கு மாகாணத்தில் என்ற விடயத்தை நான் குறித்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினேன். கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டிருந்தாலும் கல்வி அமைச்சருடைய மேலதிக செயலாளர் அங்கு சில விளக்கங்களை அளித்துக் கொண்டிருந்தார். அவரிடமும் தவிசாளர் அவர்களிடமும் இந்த கோரிக்கையை நான் வைத்து, அதாவது இந்து நாகரிகத்துக்கு கோல் பண்ணவில்லை ஏற்கனவே இருந்தாலும், இப்போது அன்று நாங்கள் 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பின்பு திரும்பவும் அந்த விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதை இட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்று நான் கருத்தை தெரிவித்திருந்தேன். இது தவிர கர்நாடக சங்கீதம் என்ற பாடத்திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணியாக 476 இருப்பதாகவும் தற்போது உள்ள ஆளணி 506 வடமாகாணத்தில் இருந்தும் வன்னி மாவட்டத்துக்கு 46 குறித்த பாடத்தின் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். வன்னி என்றால் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் 46 ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் 6 வலயத்திலும் உள்ளதாகவும், ஆனால் வடமாகாணத்திலே இது மிகையாக உள்ளதாகவும் நான் சுட்டிக்காட்டினேன். அதாவது 81 ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் கூடுதலாக இருக்கின்றார்கள் என்றும், கிளிநொச்சியில் கூட குறைவென்றதையும் சுட்டிக்காட்டினேன். இந்த விடயத்தில் வன்னி மாணவர்கள் நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வன்னி மாணவர்கள் குறித்த பாடத்தில் தேர்ச்சி பெற முடியுமா என்றதையும் சிந்திக்க வேண்டும். வன்னி மாணவர்களும் குறித்த பாடங்களில் தேர்ச்சிகள் பெற வேண்டுமாயின் இந்த பாகுபாட்டு நிலைமைகள் இருக்கக்கூடாது என்பதையும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் சபையில் உள்ளவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன். இந்த விடயத்தை தாங்கள் கரிசனையோடு நோக்குவதாகவும், இது மாகாண மட்டத்தில் உள்ள குறைபாடுகள் என்றும், நிச்சயமாக கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு இந்த விடயம் தன்னால் தெரிவிக்கப்படும் என்பதையும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் அவர்கள் சபையில் சுட்டிக்காட்டினார் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.